அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19 February 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேற்று சட்டப்பேரவை நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து மாநில சுயாட்சிக்கு சட்ட திருத்தம், பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி நேற்று நினைக்கிறேன், நேற்றோ அதுக்கு முந்தானேத்தோ வந்து இந்த உயர்நிலை குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க இல்லையா, மாநில மத்திய அரசுகளோட உறவுகளை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோசப் குரியன் ஜோசப் அவருடைய தலைமையில் ஒரு 2 பேர் கூட, அவங்க பேர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஷெட்டி அவரோட இதுவும், அப்புறம் நாகநாதன் அப்படின்றவரோட குழு வந்து ஒரு அறிக்கை ஒன்று சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ரிப்போர்ட் மாதிரி. ஸோ அதை பற்றி சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்கள் வாசிச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஹெட்லைன்ஸாக. எப்படிலாம் வந்து மத்திய அரசுகள் வந்து அவங்களுடைய பவரை பயன்படுத்தி மாநிலங்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் நிறைய பேசியிருந்தார். ஸோ அதில் சில ரெக்கமெண்டேஷன்ஸும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை செப்பரேட்டாக பார்க்கலாம், பின்னாடி இருக்குது. ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. மாநில சுயாட்சி வந்து வேண்டும், மத்தியில் வந்து கூட்டாட்சி மலர வேண்டும், மாநில சுயாட்சி இருக்கணும், மத்தியில் கூட்டாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நிறைய குழுக்கள் வந்து பரிந்துரைச்சும் இது வந்து செயல்படுத்தப்படாமல் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. சரியா? சரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எம்பிக்களுடைய பதவிக்காலம் வந்து முடிய போகுது April 2 ராஜ்யசபா எம்பியில். ஓகே, ஸோ மாநிலங்களவை எம்பியில் இப்போ அவங்களுடைய பதவிக்காலம் முடிய போகுது. தமிழகத்துலேருந்து 6 பேர் வந்து இருக்கணும். ஓகே, தமிழகத்தில் 6 பேர் இருக்கணும். அதில் இப்போ இருக்கிற 6 பேரோட பதவிக்காலம் வந்து முடிய போகுது. ஸோ இதுக்காக வந்து அந்த தேர்தல் வந்து நடைபெற போகுது March 16. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ராஜ்யசபா எம்பின்னும் போது நமக்கு 34 MLAஸோட சப்போர்ட் வேணும். சரிங்களா? ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா 34 MLAஸோட சப்போர்ட் வேணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஒரு பேக்ரவுண்டோடு அதை நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய பழம்பெரும் கலைஞர்களுடைய பேர்லாம் வந்து வைக்கிறாங்க. ஓகே, சில தெருக்களுக்கு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பெயர்கள். ஓகே, அந்த மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் அவர் வசித்து வந்த டிமாண்டி காலனிக்கு டிமாண்டி சாலைக்கு எம்எஸ் விஸ்வநாதன் சாலை, அந்த மாதிரி சில பெயர்கள் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மந்தவெளிப்பாக்கம் நார்டன் 3வது தெருவுக்கு திருச்சி லோகநாதன் தெரு என்றும், தமிழக பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் வசித்து வந்த மந்தவெளிப்பாக்கம் கிழக்கு வட்டச்சாலைக்கு சீர்காழி கோவிந்தராஜன் சாலை என்றும், இசையமைப்பாளர் விஸ்வநாதன் வசித்து வந்த டிமாண்டி சாலைக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதன் சாலைன்னு சொல்லிட்டு ஒரு நேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை ஒரு பேக்ரவுண்டில் நம்ம பார்க்குறோம். சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, சரி. அடுத்து டேரெக்டாக ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா வந்து தமிழ் தாத்தா U.S. அவர்களுடைய 172வது பிறந்த நாள் இன்றைக்கி. ஸோ இவர் வந்து ரொம்ப நம்ம சிலபஸோடு ஒன்றி வருவார். ஸோ கண்டிப்பாக நிறைய ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓலைச்சுவடிகள் மூலமாக தமிழை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய அறிஞர் அவர். ஓகே, அவரை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க, இன் அண்ட் அவுட். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிடலாம். இன்றைக்கி ஆர்டிக்கலும் வந்து தமிழ் தாத்தா பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவரை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான். சரிங்களா? ஓகே, ஸோ டைரெக்டாக நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே இதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, சட்டப்பேரவை மூலமே ஆளுநரை தேர்வு செய்ய வேண்டும், உயர்நிலைக்குழு பரிந்துரை. ஸோ அந்த உயர்நிலைக்குழு அறிக்கையை வந்து நேற்று வாசிச்சார் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இதை தான் ஃபுல் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அந்த 2 பேர் நான் சொன்னேன் இல்லையா, அசோக் வர்தன் ஷெட்டி அப்புறம் நாகநாதன் ஆகியோர் கூட இருந்திருக்காங்க அந்த குழுவில். ஸோ இப்போது சில பரிந்துரைகள் பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படும் அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் அனைத்துக்கும் 3/2 பெரும்பான்மை இருத்தல் வேண்டும். ஸோ நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து மெஜாரிட்டி மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3/2 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு திருத்தமாக இது பண்ணுறாங்க. ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் பகுதிகளை பிரித்து புதிய மாநிலம் உருவாக்கும் போது சம்மந்தப்பட்ட மாநில சட்டப்பேரவைகளின் ஒப்புதல் அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு பார்ட்டை வந்து வேறு மாநிலத்தோடு நம்ம சேர்க்கணும் அப்படின்னா ஸ்டேட் கிட்ட கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக சென்ட்ரலே வந்து அதை முடிவு எடுத்து ஒரு அஃபிஷியலாக இது பண்ணுறோம், அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மாநில சட்டப்பேரவையில் ஃபஸ்ட்டு அது நிறைவேற்றப்படணும், அப்போதும் ஒப்புதல் அளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே போகணும். அதுவும் இல்லாமல் தேவைப்படின் பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 3/2 பெரும்பான்மை ஆதரவை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது செகண்ட் ரெக்கமெண்டேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா, போஜ்புரி, ராஜஸ்தானி உள்ளிட்டவற்றை இந்தி வட்டார கிளை மொழிகள் என வகைப்படுத்தாமல் உண்மையாகவே இந்தி பேசும் மக்கள் தொகையை 25% வெளியிட வேண்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹிந்தின்ற பேரில் லைக் போஜ்புரி, ராஜஸ்தானி, ஒடிஷா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் சிமிலராக இருக்கும், சிமிலர் டு இந்தியா இருக்கும். இதெல்லாம் வந்து கிளை மொழியாக நீங்கள் வகைப்படுத்தாமல் உண்மையாக ஹிந்தி பேசுகிற மாநிலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கணக்கெடுங்க, அப்போ தான் தெரியும் ஹிந்தி பேசுகிற மாநிலம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அதை சொல்கிறாங்க. அப்புறம் மும்மொழி கொள்கைக்கு மாற்றாக ஆங்கிலம் மற்றும் உள்ளூர் லைக் ஒரு மாநிலத்தில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த உள்ளூர் மொழி உள்ளடக்கிய இருமொழி கொள்கையை வந்து செயல்படுத்தணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இல்லையா, நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம ஆல்ரெடி மாநில அரசு என்னென்னலாம் மத்திய அரசு கிட்ட லைக் வலியுறுத்தினாங்களோ அதுதான் இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். சரியா, ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்டுட்டு இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அசஷன் ரீசன் டைப்பில் கூட கேட்கலாம் இது. சரி, அந்த மாதிரி ஆளுநருக்கு சில இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் அதாவது மாநில சட்டப்பேரவை பெரும்பான்மை உறுப்பினர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டவங்களை வந்து ஆளுநராக தேர்ந்தெடுக்கணும். ஓகே, அதை வந்து குடியரசுத் தலைவர் வந்து செயலாற்றும் வகையில் அந்த சட்டப்பிரிவில் திருத்தம் பண்ணணும் 155ல் அது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆளுநருக்கு 5 ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்க இயலாத வகையில் பதவி காலத்தை வழங்க வேண்டும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் அதே ஆளுநர் நீடிச்சிட்ருப்பாங்க ஒரு சில ஸ்டேட்டில். ஓகே, அதை வந்து திருத்தணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆளுநர் சட்டப்பேரவை தீர்மானம் மூலமாக நீக்க வழிவகை செய்ய வேண்டும். அந்த தீர்மானத்தின் மீது 14 நாட்களுக்கு குடியரசுத் தலைவர் கட்டாய நடவடிக்கை எடுக்கும். ஸோ ஆளுநர் நீக்கிறதுக்கு வந்து ஒரு தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில் கொண்டு வரத்துக்கு அனுமதி வழங்கணும். அதை வந்து குடியரசுத் தலைவர் வந்து, ஏன்னா ஆளுநர்னால் கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அவங்க வந்து 14 டேஸ்க்குள்ளே அது ஒரு என்னன்னு சொல்லி நமக்கு ஒப்புதல் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாய நடவடிக்கை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. லைக் பேரவை பெரும்பான்மையில் வந்து அமைச்சரவை ஆலோசனை பேரிலேயே சட்டப்பேரவைகள் கூட வேண்டும் அந்த மாதிரி. ஏன்னா ஆளுநரை நம்ம ஒரு இதுவாக எடுத்துக்கூடாதுன்ற மாதிரி ஆளுநரோட பவர்ஸை வந்து குறைக்கிற மாதிரி நிறைய சஜஷன்ஸை கொடுத்துருக்காங்க இங்கே. சரியா, ஏன்னா கான்ஃப்ளிக்ட் வரதுன்றதுனால. ஓகே, அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம்னா இல்லையா, போன வருஷம் என்னன்னா வந்து அந்த ஒரு டைம்லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மசோதாக்கு இதுக்குள்ளே அப்ரூவ் பண்ணணும், இல்லை வித்ஹெல்ட் பண்ணணும், இல்லை ஹோல்ட் பண்ணணும், இல்லை ரிட்டர்ன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு டைம்லைன் கொடுக்கணும். அது வந்து உச்சநீதிமன்றம் வந்து டைம்லைன்லாம் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி சட்டத்தில் இடையிலன்னு சொல்லியிருந்தாங்க தீர்ப்பாக. அதை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது காலக்கெடு கொடுக்கணும், டைம்லைன் கொடுத்தா தான் அவங்க வந்து கம்ப்ளீட் ஆக்ஷன் எடுப்பாங்க, இல்லைனா இல்லைனா ஹோல்ட்லேயே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பரிந்துரையை கொடுக்குறாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி கல்வி சார்ந்தும் கொடுத்துருக்காங்க. லைக் நீட்டை வந்து ரத்து பண்ணணும், மாணவர் சேர்க்கை வந்து முன்னே எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி மாநில ஸ்டேட் ரேங்க்ஸ் வச்சு இது பண்ணணும், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு பேப்பரில். ஓகே ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா செய்திகள் இருந்துச்சுன்னா, நார்வே பிரதமருடன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ நார்வே நாட்டுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் போயிருந்தாங்க. சரியா, ஸோ அப்போ வந்து அந்த பிரதமர் ஜோனஸ் காஸ்டோர் ஓகே காஸ்டோர் அவரை வந்து பார்த்துருக்காங்க. அவரோட நேம் ஞாபகம் வச்சுக்காங்க சப்போஸ் கேட்டாங்கன்னா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த உச்சி மாநாட்டில் நிறைய தலைவர்கள் வந்திருந்தாங்க. அங்கே ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்சோ, அப்புறம் நம்ம கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை வந்து வந்தார். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சனை தக்காய்ச்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அவங்க மீண்டும் தேர்வாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.